அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. ஒரு பக்கம் கோபி எல்லா டைமும் எனி டைம் டென்ஷனாகவே இருக்குது. காரணம் நீங்கள் எல்லாரும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி கிட்ட பேச ஈஸ்வரி ரொம்பவே மனசொலைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிற ஒரு வியர்த்தியோட நம்ம ஈஸ்வரி பேச உடனே கோபி வந்து இதுக்கப்புறம் என் அம்மாவோட வேலை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராதிகாவும் அவங்க அம்மாவை இந்த வீட்டில் இருந்து அனுப்பாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கமலம்மா வந்து கோபிக்கு அட்வைஸ் பண்ண கோபி வந்து உங்களோட அட்வைஸை எதுவும் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிடுற கடுப்பில் நம்ம ராதிகாவை கூட்டிகிட்டு போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்கிறாங்க. ராதிகா பாத்தியா உன் புருஷன் எந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னு பார்த்தியா? அவங்க அம்மாவை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எதையாச்சும் ஒரு வார்த்தை கேட்டார மாப்பிள்ள நான் மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நான் என்ன சோத்துக்கு வழியில் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா பேச உடனே ராதிகா வந்து அம்மா நீ வேற ஏம்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அதுதான் அவர் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் உங்களுக்கு என்ன போனது, நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்ல உடனே அவங்க வந்து சரிம்மா உங்கள் மாமியாரை நான் எதையுமே சொல்ல மாட்டேன், ஆனால் உங்கள் மாமியாருக்கு தேவையான எதையுமே நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கமலா சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ராதிகா வந்து ஐயோ என்னடா இது, நம்ம மாமியார் இந்த வீட்டை விட்டு போனால் தான் மன திருப்தியோடு இருப்போம்னு நமக்கும் தெரியுது, ஆனால் அதை அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, அம்மா மேலே நம்ம கோவப்படுறோம்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவர் ஒரு பக்கம் தேவையில்லாமல் அவங்க அம்மா இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு, நமக்கு நம்ம அம்மா முக்கியம் மாதிரி அவங்க அம்மா அவருக்கு முக்கியன்ற மாதிரி சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. சரி என்னவோ பண்ணிட்டு போட்டோம், இதுக்கப்புறம் யாரோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் நம்ம ராதிகா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபியை நீங்கள் போயிட்டு உங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி ஒரு பக்கம் கிச்சனில் போயிட்டு என்னடா இது, கிச்சனுக்கு வந்தால் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போனால் பெரிய தலைவலியாக இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்படி எப்போவுமே இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு கோபி. ஏண்டா நம்ம பாக்கியாவை விட்டுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம கோபி கூடிய சீக்கிரம் நினைக்க போகிறாரு. அதுக்கான காலகட்டங்களும் ரொம்ப கூடிய விரைவில் வரப்போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.